நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை செழுமையாக அர்த்தபூர்ணமாக மிகுந்ததாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 6 விஷயத்தை பேச போகிறோம் பாருங்க. என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய பெரிய அசட் எது அப்படின்னு கேட்டால் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. எனக்கு சம்பாதிக்கிறது குழந்தைங்களுக்காக அப்படின்னு கேட்டால் நான் எப்போதும் சொல்லுவேன், அப்பா அம்மாட்டிருந்து சொத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதோட அதை அக்செப்ட் பண்ணாத நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்திருக்கிற பாலிசி என்னென்னா, பெற்றோர்கள்ட்ட இருந்து சொத்து வாங்கக்கூடாது. ஏன்னா சொந்தமாக சம்பாதிக்க வேண்டும், சொந்தமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும். இருந்தாலும் சொல்லுகிறேன், வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை மிக சிறந்ததாக ஆக்குவதற்கு 6 காரியங்கள். 1, நிறைய பேர் ரொம்ப சம்பாதிப்பாங்க சார், ஓடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, லாஸ்ட்டு குழந்தைகள் வழிமாறி போச்சுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், மது பாஸ்கரன் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், மது பாஸ்கரன் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கேன், எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னுடைய மகன் 24 வயசு பையன் கேஸில் பட்டான் தெரியுமா? என்ன கேஸுங்க சார்னு? ஸ்டஃப், போதைப் பொருட்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் மது பாஸ்கரன் அப்படின்னாரு. வாழ்க்கையில் நான் எதுக்காக இதெல்லாம் சம்பாதிச்சேன், ஏன் இவ்வளோ உயர்ந்து வந்தேன் எனக்கு தெரியல, ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னாரு. அதான் என்றெல்லாம் நேடி நம்முடைய குழந்தைகள் நல்ல வழிக்கு இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தைகள் நன்றாக போவதற்கு ஒரு 6 விஷயங்கள். 1, வாரத்தில் ஒரு நாளாவது அவங்க கூட உட்காந்துட்டு அந்த ஒரு வாரத்தில் அவங்க லைஃப்பில் உண்டான 3 பாசிட்டிவ் விஷயங்களையாவது கேளுங்க. அவங்கள்ட்ட பேச சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் போன வாரம் உண்டு பண்ண ஒரு 3, எல்லா வாரம் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கண்டுபிடிங்க. அப்போ எப்படி சமயங்கள் நாங்களே என்ன பண்ணுறோன்னா, காரில் ஏறுவோம், ஒய்ஃபு நானும் குழந்தைங்களும் காரில் ஏறி சும்மா சிட்டி சுற்றிட்டு வருவோம். கொச்சியில் தங்கியிருக்கோம் நாங்கள். அந்த கொச்சி சிட்டிக்குள்ளே காரில் அப்படியே அந்த டைமில் தான் பேசுவோம். 3 ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் சொல்லுங்கள். போன வாரம் என்னாயி ரொம்ப பாசிட்டிவான 3 நிகழ்ச்சிகளை சொல்லுங்கன்னு சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க. இதை ஏன் சொல்ல சொல்கிறது தெரியுங்களா? அவங்க சொல்லுகிற போது அவங்களுக்கு எது ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு அது கொடுக்க முடியும் அவங்களுக்கு. அதான் 1வது விஷயம். 2வது விஷயம், நீங்கள் இதை கேட்குற போது நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள கவனிக்கணும் சார். 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு யாரோ வாங்கி தந்த ஒரு மொபைல் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேப்பரில் படித்தேன் நான். அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு அடித்தார் அப்படின்லாம், வேறு காதலன் கூட போயிட்டா அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஏன் இப்படி நடக்குது நினச்சி பார்த்துருக்கீங்களா? 15 வருஷமாக அந்த வீட்டில் அந்த பெண் குழந்தையை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை சார். அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ கேட்குறதுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் இருந்தான், அவன் கவனிச்சிட்டான். அதனால் அந்த பொண்ணு அப்படி செஞ்சிட்டாங்க. நம்ம குழந்தைகளை நம்ம கவனித்தோன்னா அந்த கவனிப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போ அதனால் அந்த விஷயம் கேளுங்க. 2, போன வாரம் நடந்த அச்சீவ்மெண்ட்டுகளை பற்றி பேச சொல்லுங்கள். அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க. நல்ல மார்க்கு கிடச்சதாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் அவார்டு வாங்கினதாக இருக்கலாம். அதெல்லாம் பேசுகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கிற டைமில் இந்த ஸ்பீச் காம்படிஷனில் போய்ட்டு எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. நான் ஹாஸ்டலில் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. அதை சொல்கிறதுக்காக நான் காத்திருந்த இருப்பு என்னென்னு எனக்கு தெரியும். இப்போ அதை அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுனால அந்த அச்சீவ்மெண்ட்டுகளை கேட்பதற்கு ஆள் இருக்கணும். அப்போ உங்கள் குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட்டுகளை பற்றி பேசுங்க, கேளுங்க, அவங்க சொல்கிறத கவனிங்க. அது 2வது. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போன வாரம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கேளுங்க. ஆனால் அது பேசுகிறப்போ அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொடுங்கள். ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு அதை பார்க்கணுமா? பதிலாக அதை சேலஞ்சாக பார்க்கக்கூடாதா? சவால்களாக பார்க்கக்கூடாதா? பிரச்சனைகள் வேறு, சவால்கள் வேறு. பிரச்சனைகள் அழுவதற்காக, சவால்கள் நேர்கொள்வதற்காக. அவள் குழந்தைகளை சவால்களை நேரிட கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ அவங்கள்ட்ட கேளுங்க, நீ எப்படி லாஸ்ட் 1 வீக்கில் நீ என்னென்ன சேலஞ்சு ஃபேஸ் பண்ணின்னு சொல்லு. அப்போ அவன் சொல்லுவான், நான் படிச்சுட்டு போனேன், ஆனால் எனக்கு அது ஞாபகம் வரல, ஏன் ஞாபகம் வரல, இதெல்லாம் பேசுங்கோ. if they are not ready to face the challenges, சவால்களை நேரிட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் யூ டிஸ்கஸ் அபவுட் தேர் சேலஞ்சஸ். 3வது விஷயம்.
4வது விஷயம், சின்ன குழந்தையில கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லுவேன். இமேஜினேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. இமேஜினேஷன் மாதிரி வாழ்க்கையில் ஹெல்ப்ஃபுல்லான ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் பண்ணணுன்னா ஒரு 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 காலையில் போகிறப்போ ஒரு பிக்சர் எடுத்து கொடுத்துட்டு போவேன். இந்த நம்ம இன்டர்நெட்டில் போனால் ஒரு பிக்சர் எடுத்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தோம்னா, இந்த பிக்சரை ஆஸ்பதம் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுத சொல்லுவோம். மகனும் மகளும் இருக்கா, 2 பேர் 2 ஸ்டோரி எழுதுவாங்க, 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அந்த ஒரு நம்ம பார்க்காத அந்த படத்துலேருந்து அவங்க ஒரு கதை எழுதுவாங்க. தட்ஸ் கால்ட் இமேஜினேஷன். நான் சொல்லுவேன், டிவி காட்டுறதை விட, சினிமா காட்டுறதை விட நாவல்கள் படிக்க வையுங்கள். ஏன் நாவல்கள் படிக்க வைக்கிறோம்? ஏன் கதைகள் படிக்க வைக்கிறோம்? கதைகள் இமேஜினேஷன். மகாபாரதம் நீங்கள் படிச்சிங்கன்னா கர்ணன் எப்படி இருப்பார், அர்ஜுனன் எப்படி இருப்பார், கிருஷ்ணன் எப்படி இருப்பார்? கிருஷ்ணன் உங்களுடைய கற்பனையில் இருக்கிற கிருஷ்ணன். உங்களுடைய கிருஷ்ணனும் என்னுடைய கிருஷ்ணனையும் வேறு வேறு. நான் இமேஜின் பண்ணுறது நீங்கள் இமேஜின் பண்ணுறது வித்தியாசமானது. ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை. சினிமாவில் நான் பார்க்குற கர்ணனும் நீங்கள் பார்க்குற கர்ணனும் சிவாஜி கணேசன் தான். அதை வித்தியாசமாக பார்க்கணுன்னா ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணணும். கற்பனைகளை வளர்த்து கொள்வதற்கு குழந்தைகளை ஹெல்ப் பண்ணுங்க. 4வது விஷயம். 5வது விஷயம், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு திறமை, டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை. அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமையை குழந்தைகளுக்கு கொண்டு வாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா டீ கடை நடத்திட்டு இருந்தாருங்க. அப்போ அப்பா ஒரு இடம் வாங்கியிருந்தார். அந்த இடம் விற்கலாமா வேண்டியாமான்ட்டு என்கிட்ட கேட்குறாரு. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ 13 வயசு பையன்ட்டு கேட்குறாரு. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு ரெக்கக்னேஷனாக அதை பார்க்குறேன். என்னை தீர்மானம் எடுப்பதற்காக அவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் இப்போ ஹோட்டலில் போகிறீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட உட்கார்றப்போ உங்கள் குழந்தைங்க ஆர்டரை நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்கள்ட்ட அந்த மெனு கார்டில் 100 ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 100 ஐட்டம்ஸ்லேருந்து 1, 2 செலக்ட் பண்ணுறது தான் டிசிஷன் மேக்கிங். வாழ்க்கை என்பது அப்படி தான். வாழ்க்கையில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிலிருந்து நமக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த வேலைக்கு போகணும், வாழ்க்கையை எப்படி முன்னிட்டு போகணும் அவன் தெரிஞ்சுக்கணும்ல. அல்லாமல் ஹோட்டலில் போய் உட்காடுறோம், 10 வயசு பையன் நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். தோசை அவனுக்கு, இவனுக்கு ஒரு சப்பாத்தி கொடுங்க, அவன் சொல்லட்டும். அவனுக்கு தேவையானது தீர்மானங்கள் எடுக்கிற கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுத்து கொள்ளுங்கள். 5வது விஷயம். 6வது விஷயம், வாழ்க்கையின் மறுவசத்தை, மறுபுறத்தை அவருக்கு காட்டுங்கள். அப்படின்னு என்ன? டூர் போகிறீங்க, அழகான இடத்தை பார்க்கிறீர்கள். அழகான இடம் மட்டும்தானா வாழ்க்கை? மகிழ்ச்சியான இடம் மட்டும்தானா வாழ்க்கை? செழுமையான இடம் மட்டும்தானா வாழ்க்கை? வாழ்க்கைக்கு வேறொரு புறம் இருக்கிறது. மகிழ்ச்சி இல்லாத இடம், செழுமை இல்லாத இடம், வறுமையான இடம், துயரங்கள் இருக்கிற இடம். அந்த இடங்களை இவரை கொண்டு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே வாழுங்கள் சொல்லலை, காட்டுங்கள்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கிறது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி சொல்ல, ஆர்ஃபனேஜில் கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போகணும், கேன்சர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேதனைகளால் மனிதர்கள் அடைகிற வேதனைகளை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நான் பார்ப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, அல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் 2 கார் இருக்குது. இருந்தாலும் நான் என் ஒய்ஃப்ட்டு சொல்லுவேன், அடிக்கடி குழந்தைங்கள பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போகணும்னு சொல்லுவேன். நானும் இடையில பஸ்ஸில் போவேன். ஏன் தெரியுங்களா? அந்த பஸ்ஸு ஏசி இல்லை. வீட்டில் இருக்கிற கார் பெரிய கார், ஒரு சின்ன கார், ஒரு பெரிய கார் இருக்குது. அவங்க நல்ல செழுமையாக போகிறாங்க. அல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும்ல. என்னுடைய குழந்தைகளை நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்கேன். ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்களை இங்கே மாற்றி இங்கே செஞ்சோம். ஏன்னா வாழ்க்கையில் அதுவும் இருக்குது இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சாப்பிட வழி இல்லாதவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் மறுபுறத்தை காட்டிக் கொடுங்கள். இந்த மாதிரி 6 விஷயங்களை பண்ணுங்கள். நல்ல குழந்தைகளை, வாழ்க்கையில் வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொண்ட மக்களை நம்மளால் உருவாக்க முடியும். மக்கள் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் அப்படியாக வேண்டும். ஏன்னா எல்லாம் ஓடி நிறைய சம்பாதிச்சோம், பெரிய இடத்துல இருக்கோம்,
ஆனால் குழந்தைகளை நினைத்து அழுவது என்பது மிக மிக துயரமானது. அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. நல்ல மிகுந்த மனிதர்கள் உண்டாவார்கள், நல்ல குழந்தைகள் உண்டாகுவார்கள். அது உலகத்திற்கு பெருமையாக உயர்ச்சியாக இருக்கும். அடுத்த தடவை ஒரு புதிய விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.